அகாடமி. நாம பல நேரங்கள்ல எவ்வளவுதான் கேர்ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணாலும், ஃபுல் எஃபர்ட் போட்டு படிச்சாலும், ஏதோ ஒரு சில காரணங்களால வெற்றி வாய்ப்பை இழந்துடுறோம். அப்போ நாம செய்யற தப்பு தான் என்ன? அதை ஒரு சின்ன இன்சிடென்ட் மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு பெரிய சிட்டில ஹார்ஸ் ரைடு நடத்துறதுக்கு ஒரு பெரிய ஸ்டேடியம். அதுல நிறைய குதிரைங்க ரேஸ்ல ஓட ரெடியா இருந்தது. ரேஸ பார்க்க எப்பவுமே ஆடியன்ஸ் அங்க கூட்டமா கூடி நிப்பாங்க. அதுல ஒரு சில பேரு குதிரைங்க மேல பெட்டிங்கும் பண்ணுவாங்க. எந்த குதிரை மேல பெட் கட்டுறாங்களோ அந்த குதிரை ஜெயிச்சா குறிப்பிட்ட மணிய அவங்களுக்கு அந்த ரேஸ கண்டக்ட் பண்ற கமிட்டி கொடுக்கும். இப்போ ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா குதிரைங்களும் ஓட ஆரம்பிக்குது. நேரம் போக போக ஒவ்வொரு குதிரையா தவறி விழுந்து ஆட்டத்தை விட்டு நீக்கப்படுது. மீதம் இருக்கிற குதிரைங்க அடுத்த கட்டத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்குது. இப்போ ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குதிரையா குறைஞ்சு குறைஞ்சு கடைசியில 2 குதிரைங்க மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. 2 குதிரையுமே விட்டு கொடுக்காம ஈக்குவல் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கு. பினிஷிங் லைனும் வந்துருது. 2 குதிரையுமே ஒரே நேரத்துல அந்த லைன்ல காலை வைக்குது. இப்போ ரேஸும் முடிஞ்சாச்சு. ஆனா எந்த குதிரை ஜெயிச்சதுன்னு யாருக்குமே தெரியல. ஏதாவது ஒரு குதிரை தானே வின்னிங் கொடுக்க முடியும். இப்போ பெட்டிங் பண்ண எல்லாரும் ரிசல்ட்டுக்காக ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலா அந்த கமிட்டி ஒரு குதிரையை வின்னரா அனௌன்ஸ் பண்ணி அவார்டும் கொடுக்கறாங்க. இப்போ எப்படி அந்த குதிரையை செலக்ட் பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் ஒரே குழப்பம். அந்த கமிட்டி கிட்டேயே அதை கேக்குறாங்க. அப்பதான் அவங்க சொல்றாங்க, ஹார்ஸ் ரேஸ்ல ஒரு ரூல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரே நேரத்துல ஒண்ணுக்கும் மேற்பட்ட குதிரைங்க பினிஷிங் லைனுக்கு வரும்போது அதுல எந்த குதிரையோட மூக்கு முன்னாடி வருதோ அதுதான் வின்னர்னு. ஒரு குதிரை லைனை தொட்டும் தலைய தூக்கவே இல்லை. இன்னொரு குதிரை தலைய தூக்குனதுனால அதோட மூக்கு முன்னால வந்துச்சு. அதனால அதுதான் வின்னர்னு சொன்னாங்களாம். இது போலதாங்க நம்ம நிலைமையும். எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் ஒரே சிலபஸ் தான். நாமளும் எல்லா மாதிரி தான் எஃபர்ட் போடுறோம். ப்ரிப்பரேஷன், டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணி படிக்கிறோம். ஆனா ஒரு சிலரால மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க முடியுது. அதுக்கு காரணம் சின்ன சின்ன டெக்னிக் தெரியாததாங்க. ஒவ்வொரு எக்ஸாம்லயும் கம்மியான மார்க் டிஃபரன்ஸ்ல நாம போஸ்டிங்கை மிஸ் பண்ணிடுறோம். அந்த சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தாங்க உங்க சக்சஸுக்கான கீ. அதை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டா போதும். உங்களோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்கு தேவையான ஸ்மார்ட் டெக்னிக் தாங்க நம்ம சேனல்ல சொல்லி கொடுக்குறோம். இதுல பிடிஎஃப், வீடியோ, எக்ஸ்ட்ரா டாபிக், கூடுதல் குறிப்புகள், மேக்ஸ், ஜிகே, டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ஃப்ரீ தாங்க. சேனலோட பிளேலிஸ்ட்ல போய் ஒவ்வொரு பிளேலிஸ்டுக்கும் ஒரு வீடியோவை ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஒன்ஸ் கால் ஃபார் வந்த பிறகு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். அதுல ஜாயின் பண்ணி டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ண கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் இல்ல டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.